சென்னையில சென்னையில தான் 2 பேரும் இப்போ டெலிவர் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா? ஸோ சென்னையில டெலிவர் பண்றதுக்கு வொர்ஸ்ட் இடம் எது? ஓஎம்ஆர் பெருங்குடி சொல்வேன். ஓஎம்ஆர் பெருங்குடி. அங்க தானே ஃபுல்லா ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்க. அதாவது ஐடி எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. பட் நமக்கு எல்லா ஆர்டர்ஸுமே வந்து ஐடி எம்ப்ளாயீஸ் கிட்ட வராது. ஓகே. என்னன்னா பெருங்குடியில வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒரு ஏரியா இருக்கு. ஆக்சுவலி அங்க ரோடே கிடையாது. அது ரோடுன்னு கூட சொல்ல முடியாது. ஓகே. அதுல வந்து என்னோட வெஹிக்கிள்ல போறது எனக்கு எப்படி இருக்குன்னா, ராஜஸ்தான்ல பாலைவனத்து மேல போட்டா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ, என் வண்டியில எனக்கு அப்படிதான் இருக்கும். இது மெட்ரோனால அப்படி இருக்கா? இல்ல எப்பவுமே அப்படி இல்ல இல்ல அங்க ரோடே கிடையாது. ரோடே கிடையாது. ஓஎம்ஆர் சைடு தான் மெட்ரோ. இப்போ வந்து அந்த வொர்க் போயிட்டு இருக்கு. இது ஈசிஆர் சைடு. இல்ல இல்ல இது ஓஎம்ஆருக்கு அடுத்து போனீங்கன்னா தான் பெருங்குடி. பாத்தீங்களா எனக்கு சென்னையில இப்போ எனக்கு தெரியல எங்க ஓஎம்ஆர் இருக்குது எங்க ஆக்சுவலி பெருங்குடி. எனக்கும் தெரியாது. சரி ஓகே. இது பெருங்குடி ஏரியா வந்து நிறைய ரோடே இல்லாம இருக்கு. தயவு செஞ்சு பெருங்குடி மக்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்க ரோடு போடுறதுக்கு என்ன பண்ணும்? ஐ மீன் எம்எல்ஏஸ் எம்பிஸ் whoever it is. கண்டிப்பா தயவு செஞ்சு ரோடு போட்டுருங்க. ஏன்னா சுத்தமா அது ஆக்சுவலி ரோடே கிடையாது. ஏதோ உடைச்சு போட்டிருக்காங்க அவ்வளவுதான். அங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல எதுவும் நடக்கல. சும்மா அப்படி ஆனா கிடக்குது. அங்க சுத்தி ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான். ஃபுல்லா கம்பெனிஸ் தான் அங்க இருக்கு. இந்த பேர் பார்ட்ஸ் சோ மேபி அந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறப்போ அந்த ஹெவி அந்த லாரி அது போறப்போ ரோடு அதுக்கு ஏத்த மாதிரி அங்க ரோடு போடணும். நார்மல் ரோடு அங்க போடக்கூடாது. மேபி அந்த கன்சர்ன்ஸா இருக்கலாம். கண்டிப்பா. ஐ ஹோப் இட்ஸ் அட்ரஸ்ட். உங்களுக்கு ப்ரோ வர்ஸ்ட் என்னை பொறுத்தவரை வந்து சவுகார்பேட்டை சார். சவுகார்பேட்டை. ஐயோ உள்ள போனோம்னா ஈ கூட்டத்துல ஒரு ஆள் மாட்டின மாதிரி இருக்கும். ஒரு ஆள் இப்படி வருவான் இப்படி அதானே வருவான். இந்தியா ஜகஜகன்னு இருக்கும். அதுக்குள்ள அங்க ஆர்டர் வந்தா எடுக்க மாட்டேன். அங்க உள்ள போயிட்டோம்னா திரும்பி வரதுக்கு அப்படியே அந்த ஹார்ன் அடிச்சிட்டு வெளியே வர்றதுக்கு அந்த இது மார்க்கெட் உள்ள சைடுல சவுகார்பேட்டை நீங்க அங்க வண்டியில போக கூடாது. அங்க நிறுத்திட்டு நடந்து போகணும். இருந்தாலும் வண்டி விட்டு போனோம்னா வண்டி யாராவது எடுத்துட்டு. ஏன்னா இடம் பத்தாது அங்க. அந்த ஒரு கைவண்டி மாதிரி வருவாங்க, ரிக்ஷா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷா அது ஓட்டுவாங்க, வண்டி வரும், பைக் வரும், மக்கள் கூட்டம் எனி டைம் வந்துகிட்டே இருக்கும். சரி இங்கே பைக்லேயும் போக முடியாது, நடந்து போக முடியாது. ஒரு பக்கம் இங்கிட்டு விட்டு போனோம்னா இங்கிட்டு சண்டைக்கு வருவாங்க. ஏன்டா அங்கே போகணுன்னு ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அங்கே போகவே மாட்டாங்க. அந்த டைமிங் ஆயிரும். அதனால ஆமாம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் டார்கெட் வச்சு ஓடிட்டு இருக்கப்போ அதை அட்டைன் பண்ண எப்போதுமே டிராஃபிக் வந்து மக்கள் ஜேஜேன்னு இருப்பாங்க சார். அது வந்து இங்கே போகிறதுக்கு திருவிழாக்குள்ளே போன மாதிரி இருக்கும். இடமும் டெலிவரி எடுத்தனா பிடிக்காத இடமா ஆயிடும் சார். பிடிச்ச இடமும் டெலிவரி எடுத்தா பிடிக்காது. நீங்க சொல்றீங்களா பிடிச்ச இடம் அங்க வண்டியில போனீங்க. நீங்க ஒரு பார்சல் டெலிவரி ஆக்சுவலி நீங்க ஹப்ல கூட வாங்க வேண்டாம். கஸ்டமர் பிளேஸ்ல மட்டும் நீங்க ஹப்னா எதை சொல்றீங்க? ஹோட்டல் ரெஸ்டாரன்ட். ஓகே ஓகே. நீங்க அங்க நாங்கலாம் வந்து பாமர மக்கள் எங்களுக்கு ஹோட்டல்னு சொன்னாதான் புரியும். அது உங்களோட டர்ம்ஸ். நீங்க வந்து இந்த டாக்டர்ஸ் கிட்ட பேசுறப்ப திடீர்னு பயங்கரமா ஏதாவது வார்த்தை சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு புரியாதே அந்த மாதிரி. இது சரி ஓகே ஹோட்டல். சோ ரெஸ்டாரன்ட் கூட வாங்க வேண்டாம். ஜஸ்ட் நாங்க வாங்கி தரோம். உள்ள போய் கஸ்டமர் பிளேஸ் வீட்டை மட்டும் கண்டுபிடிச்சு கஸ்டமர் பிளேஸ்ல தேத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு நான் வரவே மாட்டேன்னு சார். அங்க புதுசா போறவங்க வண்டி நிப்பாட்டு போனாங்கன்னா எந்த பக்கம் போனோம் வந்தோம் தெரியாம முடிச்சிருவாங்க. வண்டி தேடி கண்டுபிடிக்க ஒண்ணு வராது. சிலது அவங்க லொகேஷன் போட்டிருப்பாங்க. பட் என்னன்னா வீடு வந்து ஃப்ரண்ட்ல நமக்கு லொகேஷன் காட்டும். பட் அவங்க வீடு வந்து பின்னாடி இருக்கும் லொகேஷன். இல்லைங்க அது எப்போ போட்டாலும் மேப் அப்படிதாங்க, நீங்க இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லிட்டு ரோட்ல அலைய வைப்பாங்க. அது கண்டுபிடிச்சி அவங்களும் வெளியே வர மாட்டாங்க, வீட்லயே இருந்துப்பாங்க. ஆக்சுவலி இப்போ இவங்களுக்காவது நார்மல் பர்சன்ஸ் வர மாட்டாங்க. பட் என்ன மாதிரி பர்சன் சொல்லி கூட இல்லைங்க நீங்க அங்க கேட்டு வாங்க, அவங்க கிட்ட வாங்க, இந்த கடை இருக்கும் பாருங்க. ஆக்சுவலி தப்பா வேற சொல்லுவாங்க.